இன்னைக்கு மாடி தோட்டத்துல என்னெல்லாம் பூ அழகா பூத்திருக்குன்னு பார்த்துடலாமா? தாஜ்மஹால் ரெட் ரோஸுங்க. இது நேத்தைக்கு எடுக்கக்கூடிய டைம் பார்த்தது. மொட்டா இருக்குது. இன்னைக்கு கொஞ்சம் கூட விரிஞ்சு அழகா இருக்குது. ஒவ்வொரு ஸ்டெப்பா பார்க்கக்கூடிய டைம் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன். ஸ்டெப்பா அழகழகா விரிஞ்சு வந்துகிட்டு இருக்குது. விதை மூலம் வளர்த்த டாலியாங்க. இப்போ மொட்டா இருந்ததெல்லாம் இப்போ சைடா அழகா விரிஞ்சிட்டு வருது சுத்திலும். பார்க்கக்கூடிய டைம் அவ்வளோ அழகா இருக்கு. இந்த கலர் ரொம்ப புடிச்சிருக்குங்க. அ சிங்கிள் ஒரு அடுக்கு ஆனாலும் விரியக்கூடிய டைம் ரொம்ப அழகா இருக்கு. இப்போ நான் 3 சைடும் அப்படியே அப்படியே விரிஞ்சு வந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி அடுக்கு டாலியா பாருங்களேன், இதுவும் மொட்டா இருக்கக்கூடிய டைமெல்லாம் உங்ககிட்ட காமிச்சுக்கிட்டே இருப்பேன். இப்போ பாருங்க, இது நேத்தைக்கு எடுத்தது. மொட்டா தான் அப்படியே விரிஞ்சுகிட்டு வந்துகிட்டு இருக்கு. இதோட எதலெல்லாம் பார்க்கக்கூடிய டைம் இந்த பம்பளி மாசுக்குள்ள அந்த இது இருக்கும் பாருங்க சோலை, அ வி அது மாதிரி இருக்குது. பார்க்கக்கூடிய டைம் விரிஞ்சு வரக்கூடிய டைம் எல்லாம் அப்படிதான் இருக்குது. பம்பளி மாசு உள்ள இருக்கிற சதப்பட்டு இருக்கும்ல, அத மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகா இருக்குது. இன்னைக்கு இது விரிஞ்சு நின்ன டாலியா. நல்லா அடுக்கா பெருசா விரியுதுங்க. பார்க்கக்கூடிய டைம் அவ்வளோ அழகா இருக்குது. பயமாவும் இருக்கு கிட்ட போகக்கு முன்னாடி. ஏன்னா, அ நம்ம டச் பண்ணி அது ஏதாவது கிளை உடைஞ்சிருமோன்னு உள்ள ஒரு பயமா இருக்குது. நல்ல நீளமா வளர்ந்து போயிட்டுருக்குது. செம்பருத்தி பூங்க. 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி, 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் பூக்குவேன்னு சொல்லிட்டு பூத்துட்ருக்கு. பூக்கக்கூடிய டைம் அவ்வளோ அழகா இருக்குது. உள்ளுக்குள்ள பூத்து நிக்குது. என்னால பார்க்கல. திடீர்னு பார்த்தா உள்ளுக்குள்ள என்னடா பளிச்சுன்னு இருக்குன்னு பார்த்தா செம்பருத்தி பூ. போய் எடுத்துட்டோம்ல. அவ்வளோ அழகா இருக்குது. சூப்பரா இருக்கு பார்க்குறதுக்கு. அ எப்படியோங்க அந்த ஒண்ணு தான் தப்பி பிழைச்ச மாதிரி உள்ளுக்குள்ள நின்னுகிட்டு ஒண்ணே ஒண்ணு பூத்து நிக்குது. அது பூக்கக்கூடிய டைம் தான் தெரியுது உள்ளுக்குள்ள வெள்ள செம்பருத்தி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இது நம்ம கம்பு மூலம் வளர்த்த பட்டன் ரோஸுங்க. அழகா மொட்டு வச்சு பூ பூத்துக்கிட்டே இருக்குது. மிட் நைட் ப்ளூ நல்ல வாசனையானது. கத்திரிப்பூ கலர்ல இருக்கும். பார்க்குறதுக்கு மாடி தோட்டத்தில கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலரா இருக்கும். பார்க்குறதுக்கு அழகா இருக்குது. இதுவும் விதை மூலம் வளர்த்த டாலியா தாங்க. செம்பருத்தி பூவும் அடுக்கு அழகா விரிஞ்சிட்ருக்கு. என்னன்னு தெரியல. இன்னைக்கு மாடி தோட்டம் ஃபுல்லா அழகா இருக்குது. எ ஏன்னே தெரியல. இன்னைக்கு என்னன்னா, இன்னைக்கு 2025 முடிய போகுதுங்க. 2026 இனி ஒரு 3 ஹவர்ல ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாருக்கும் அட்வான்ஸு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க. எல்லாரும் நல்லபடியா இருக்க நான் கடவுள வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. பாய்.